நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்து விட்டது குழந்தையே. ஒரே ஒரு முறை என்னை அப்பா என்று நீ அழைத்துப் பார். உன் உழைப்பிற்கான பலன் வரும் நேரம் இது. என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று புலம்புகிறாயல்லவா? அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப வாழ்வில் சில நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் அது போதாது என்று நீயே சில செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு வருந்திக் கொள்கிறாய். சில இடங்களில் சில செயல்களில் நீ மாறினால் மட்டுமே இந்த நிலை மாறும். முதலில் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களுக்கும் அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ எதுவானாலும் நீதான் காரணம் என்று நினைக்காதே. இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. அதற்கு மாறாக உன்னை பற்றிய மதிப்பு மற்றவர்களிடம் மாறும். அது உன் மனதை திருப்திப்படுத்தினாலும் மற்றவர்கள் எல்லாம் அவரவர் இஷ்டம் போல அர்த்தம் கொள்வார்கள். இந்த செயல்களால் உன் நிம்மதி குலைந்துதான் போகிறது. அதே சமயம் நீ செய்த